அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன். 8வது வகுப்பை நாம் பார்க்கிறோம். கடந்த வகுப்புல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் குறிப்பிட்டிருந்த குர்ஆன்ல சில எழுத்துக்கள் எந்த அளவிற்கு அர்த்தத்தை கொடுக்கும், ஒவ்வொரு எழுத்தும் எப்படி மாற்றத்தை கொடுக்கும் என்று ஒரு இத பார்த்திருந்தோம். பலதை பற்றியும், ரோமர்கள் வெற்றி அடைவதும், தோல்வி இதை பற்றியே பார்த்திருந்தோம். ஆனா 8வது ஒரு வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மூமின்கள் ஆகுறது எப்படின்ற பார்த்திருந்தோம். ஏன்னா மூமின்கள் ஆகணும் அப்படின்றாலே ஒரு பெரிய ஒரு போராட்டம் தான். இன்றைக்கு நிறைய முஸ்லிம்கள் பேர் தாங்கி முஸ்லிம்களா வாழ்றாங்க. அவர்களுக்கு தொழுகை, கடமை, நோன்பு என்ற இது போன்ற விஷயங்கள் தான் செய்றோம் அப்படின்னு நினச்சுக்கிட்டு, நாம் நன்மையான விஷயத்தை செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே மூமினாக இருந்து செய்வதற்கின்ற ஒரு இது தனிப்பட்ட சிறப்பு என்பது ரொம்ப மிக மகிழ்ச்சிய குடுக்கும். ஏன்னு சொன்னா, ஒரு விஷயத்தை கண்மூடித்தனமா செய்வதற்கும், ஒரு ஆடு மந்தையை முன்னாடி போற ஆடோட சேர்ந்து ஒரு ஆடு எப்படி மத்த ஆடுகள்லாம் போகுமோ, அதேபோன்று ஒரு ஆள் சொல்லிவிட்டார் என்று அவங்க பின்னாடி அப்படி போறதையும், தானே சிந்திச்சு எப்படி ஒரு நபர் தான் தெரிந்து வைத்திருந்த சமையலை தானே செய்து, அது அழகாக செய்து, அதை 10 பேத்துக்கு உணவளித்தும், தானும் உண்டு கொண்டு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி செய்வாரோ, அதேபோன்று தானே சிந்திச்சு, அந்த வசனங்களை எடுத்து, அதை ருசிச்சு, அதை ஆராய்ந்து பார்த்தா, அவருக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அப்படிதான் மூமின்கள் ஆக முடியும். ஏன்னா மூமின்கள்ன்றது வெறுமனே மூமின்கள் ஆகிட்டேன் அப்படின்னு வாயில சொன்னாலும், மனதளவில அந்த இது இருக்கணும். ஏன்னு சொன்னா, ஒரு மூமின்ன்றவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, தொழுகையை விட்டுட்டாலோ, அல்லது பிறரை கஷ்டப்படுத்திட்டாலோ, அல்லது குர்ஆனை ஓதாமல் மறத்துவிட்டாலோ, அந்த நாள் கடந்துருச்சே அப்படின்ட்டு வருத்தத்துடன் தன் மனதில் இருக்கிறானே, அவனைத்தான் மூமின் என்று சொல்லப்படும். ஏன்னா, தொழுகை மானக்கேடான விஷயத்தை கடக்கும். அதே மாரி நோன்பு நம்மளுக்கு தக்வாவை, இறையச்சத்தை அதிகப்படுத்தும். இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்மட்ட ஈமான் இருக்கணும். அந்த மூமினோட பண்புகள் இருக்கணும். ஏன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 6 விஷயங்களை ஈமான் நிறைவேற்றிருக்கான். ஈமானை 6 விஷயங்கள் நிறைவேற்றிருக்கான். இந்த 6 விஷயத்த கண்டிப்பா நம்பியாகணும். எந்த விதத்தில் நம்ப வேணும்? அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப வேண்டும். முதலில் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். 2வது நபிமார்களை நம்ப வேண்டும். 3வது மலக்குமார்களை நம்ப வேண்டும். 4வது வேதங்களை நம்ப வேண்டும். 5வது விதியை நம்ப வேண்டும். 6வது மறுமை நாளை நம்ப வேண்டும். இந்த 6 விஷயங்களும் எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்னால், நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப வேண்டும். அதுதான் ஒரு ஈமானுடைய முக்கியத்துவம். ஆனால், இந்த ஈமானோட முக்கியத்துவத்தை நாம் அறிய வேண்டிய விதத்தில் அறிந்திருந்தால், நிச்சயமாக நாம் மூமினாக மாறிவிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவிற்கு இந்த மூமினை பற்றி சொல்கிறான் என்று சொன்னால், மூமினா இருக்கிறவனுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவன் அடுத்த நொடி மௌத்தை நோக்கி தயாராகப்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஏன்னா, அடுத்த நொடி எனக்கு மவுத் வந்துருச்சு அப்படின்னு அவன்ட்ட பயம் இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக தவறுகளை குறைத்துக்கிட்டே போவான். ஏன்? நான் தவறு செய்யக்கூடியவனா இருக்கேன். நான் எத்தனையோ தவறுகள் செஞ்சிருக்கேனே! அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவான். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். ஆனால் அடுத்த நொடி அந்த தவறை செய்யக்கூடாது. அல்லாஹ் பக்கம் திரும்பி இருக்கணும். அல்லாஹ்வோட அச்சத்தை நாம் எதிர்பார்த்து இருக்கணும் என்று ஒரு பயம் நம்மிடத்தில் இருந்தால், மூமினோட தன்மை நம்மிடம் இருந்தால், நிச்சயமாக மவுத்தை நல்ல விதமாக வரவேற்போம். நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒரு மனிதர் இருந்தாரு. அந்த மனிதர் தவறு செய்து விட்டார். ஆனால், தவறை தவிர அடுத்த நொடி என்ன செஞ்சுட்டாரு? அல்லாஹ்வ மறந்து தவறு செஞ்சுட்டேனே! அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறானே! அப்படின்ற அந்த அச்சத்தோட அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறார். இது நான் ஹதீஸோட சுருக்கத்த தான் சொல்லுகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த மூமினோட பண்புகள். மூமினோட பண்புகள் எப்படி இருக்கும்னு சொன்னால், வாக்கை கொடுத்தால் வாக்கு மீற மாட்டார்கள். அவர்களை செய்யக்கூடிய நற்காரியங்களில் அதிகப்படுத்துவார்கள். இப்படியெல்லாம் பல விதமான வகைகள் மூமினோட தன்மைகள் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மூமினுடைய பண்புகள் வர வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்தில் முதலில் குர்ஆன் இருக்க வேண்டும். அந்த குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? குர்ஆனை பற்றி நாம் எந்த அளவுக்கு அறிவை வளர்த்திருக்கிறோம்? குர்ஆனை பற்றி நாம் எந்த அளவுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறோம்? இன்னும் சொல்லப்போனால், சில நாட்களுக்கு முன்பாக
குரான் வகுப்புக்கு முன்பதாகவே குரானுடைய அர்த்தத்தை சிறிது காலம் படித்துக்கொண்டு வந்தேன். அதுக்கப்புறமா குரான் வேகமாக ஓத முடியவில்லை என்று குரானை அதிகமாக ஓத ஆரம்பித்தேன். திரும்பியும் மறுபடியும் இந்த வகுப்புக்கு வர்றதுக்கப்புறம் குரான் அர்த்தத்தை எடுத்து பார்த்தோம். ஆனால் அப்போ படித்த அர்த்தத்துக்கும் இப்போ படிக்கிற அர்த்தத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு அர்த்தத்தை படிச்சுக்கிட்டே போகிறோம். வெறுமனே பாடத்திட்ட புத்தகங்களை எப்படி படிச்சுட்டு போவோமோ அதே மாதிரி படிச்சுக்கிட்டே போகிறோம். என்ன சொல்ல வர்றான், என்ன சொல்லியிருக்கான், நம்மளுக்கு என்ன இதில் எழுதியிருக்கு, நம்மளுக்கு என்ன இதில் வந்து சொல்லப்படுது என்ற ஒரு சிந்தனையே இல்லாமல் படிச்சுக்கிட்டே போகணும். அப்போ படிச்சுக்கிட்டே போகிறப்போ ஒரு நாளைக்கு ஒரு 2 பக்கம் 3 பக்கம் அப்படின்ட்டு படிச்சுக்கிட்டே போகிறோம். ஆனால் குரானை வந்து எப்போ இந்த குரானுடைய வகுப்பில் சேர்ந்தோமோ அதுக்கப்புறமா படிக்கிறோம். ஒரு வசனம் படித்தாலே அது சிந்திக்க தோணுது. சிந்திக்க நம்மளுக்கு வந்து ரொம்ப தோணுது. இது எப்போ எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னால், உஸ்தாத் வந்து கிளாஸு ஆரம்பித்தாங்கல்ல, அப்போலேருந்து எனக்கு இது உண்மையாக தோணலை. எப்போ தோணுச்சு அப்படின்னா, இந்த இறை அச்சம் மனதை உழுக்கக்கூடிய ஒரு விஷயம். மனதில் மனசில் வந்து அழுக வர வேண்டும், மனம் அச்சம் கொள்ள வேண்டும், மனம் பயப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல அந்த வசனங்கள். நபியே, நாம் இந்த குரானை மலையின் மீது இறக்கியிருந்தோமானால் மலைகள் பிளந்து தூள் தூளாகி ஓடிவிடும் என்று சொன்ன அந்த வசனம் இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுச்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை வந்து உஸ்தாத் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய வெளிநாட்டிலிருந்து ஒரு பெண்ணுடைய ஒரு கட்டுரையை உஸ்தாது படிச்சிருந்தாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் சொன்ன அந்த கடைசி வசனம், அந்த கடைசி விஷயத்த சொல்றாங்க. உஸ்தாதோடைய அந்த பேச்சுக்களை கேட்டு, உஸ்தாதோடைய அந்த வகுப்பை கேட்டு அம்மா அழுவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் தகப்பன்ட்ட சொல்றாங்க. ஆனா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னா, நான் பார்த்த கண்ணோட்டத்துல அந்த விஷயம் எப்படி தெரிஞ்சுன்னா, எவ்வளோ நாட்கள் நம்ம வந்து கழித்திருந்தோம். அறியாமை எவ்வளோ தவறுகள் செய்திருக்கிறோம். அருந்தி எவ்வளோ தவறு செய்திருக்கோம். உண்மையாகவே குரான் வந்து நம்ம எத்தனையோ ஆண்டு காலம் ஓதியிருக்கிறோம். ஆனால் நம் மனது எப்பவுமே வந்து அந்த அளவுக்கு உழுக்குனது இல்லையே. ஒரு சில நேரங்களில் அந்த தஹஜ்ஜுதுடைய நேரங்களில் எடுத்து குரானை படிக்கும்போது ஒரே ஒரு விஷயத்திற்காக மனம் உழுக்குனது. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நான் படித்து தெரிஞ்சிருக்கிறேன். ஆனால் ஒரு தவறுகள் செய்துவிட்ட காரணத்தினால் தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும் என்ற ஒரு அச்சத்தில் எந்திரித்து தொழுதுவிட்டு அந்த குரானுடைய அந்த தக்வாவை அந்த 9வது சூறாவுடைய அந்த எடுத்த அர்த்தத்தை படிக்க போகும்போது தான் ஒரு மன நிம்மதியையும் மன அமைதியும் கொடுத்தது. ஏன்னு சொன்னால் அந்த குரானுடைய வசனத்தில் வந்து அல்லாஹ் எந்த அளவுக்கு கருணையாளன், அல்லாஹ் தவறுகளை எந்த அளவுக்கு மன்னிக்கக்கூடியவன் அப்படின்ற சொல்ல போகும்போது தான் மனம் அமைதியை கொடுத்து ஒரு திருப்தியை கொடுத்தது. அந்த நேரத்தில் புன்னகையோடு அந்த ஒரு 3.5 மணி நேரத்தில் புன்னகையோடு சிரிப்பு வந்தது. அதுக்கப்புறமாக சில நாட்கள் கடந்து விட்டன. கடந்து சென்றதுக்கப்புறம் பழகி போனது. சில தவறுகள் அறிந்து செய்திருக்கோம், சில தவறுகள் அறியாமல் செய்திருக்கோம். வேகமாக காலம் ஓடுகின்றது. அந்த வேகத்துடன் நாம் கலக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு சில நாட்கள் பயணித்து விட்டேன். அதுக்கப்புறமாக இருந்தாலும் நம்மளுடைய தொழுகையை விட்டுவிடக்கூடாது, நோன்பை விட்டுவிடக்கூடாது, தாவா பணிகளை விட்டுவிடக்கூடாது என்ற ஒரு சில நோக்கத்தோடு நாம் அதை தொடர்ந்து செய்து வந்துக்கிட்டு இருந்தோம். சில காரணத்தினால் நம்மளுடைய சில நொடிகளில் அல்லாஹ்விற்காக ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் ஹதீஸ்களை தேடுவது, குரான் வசனங்களை படிப்பது என்ற போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருந்தோம். ஆனால் ஹதீஸில் கிடைத்த ஒரு தெளிவு குரான்களில் ஆயத்துகளில் படித்து வந்துகிட்டு இருக்கோம். அந்த அளவிற்கு ஒரு நெருக்கமான ஒரு தெளிவு என்பது எனக்கு குரானில் அந்த நேரம் வரைக்கும் கிடைக்கவில்லை. காரணம் என்ன சொன்னால், நான் பார்த்த கண்ணோட்டம் வேறு.
உஸ்தாது சொன்னாங்கல்ல, இந்த வகுப்புல நீங்க என்ன செய்யுங்க, மனதை திறந்து விட்டு, அல்லாஹ் இது எனக்காக சொல்ல வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அதில குதித்து விடுங்க. அத தொறந்து படிங்கன்னு சொன்னாங்கல்ல. அது முன்னாடி வரைக்கும் எனக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் என்ற ஒரு விஷயத்தை அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றான்னு சொல்ல நான் பார்த்தேனே தவிர, அல்லாஹ் இது நம்மளுக்காக சொல்லியிருக்கான் என்ற ஒரு விஷயத்தை நான் உணரவில்லை. ஆனால் இந்த ஆரம்ப வகுப்பு ஆரம்பிச்சதுக்கப்புறம், எனக்கு அந்த பெண்மணியோட விஷயத்தையும், அந்த ஆயத்து அல்லாஹ் அந்த மலையின் மீது குர்ஆன் இறக்கினால் என்ன நடக்கும் என்று சொன்னான்ல, ஆனால் அதைவிட கல்லு போன்ற என்னோட உள்ளம் ஆகிவிட்டதா என்ற ஒரு சிந்தனை அப்பதான் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் படிக்க போம்போது, ஒரு ஆயத்தை படிப்பதற்கு, அந்த ஆயத்தை விளங்குவதற்கு ஒரு நாளாவும் ஆகிவிடுகிறது. காரணம் என்னன்னு சொன்னா, சிந்தனை. முழு வாழ்க்கை முழுவதிலும் நாம் குர்ஆனை வருடத்தில் ஒரு முறையாவது முடித்துவிடுவேன் என்ற எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருந்தேனே தவிர, வாழ்க்கையில் ஒரு முறையாவது குர்ஆனை விளங்க வேண்டும் ஒரு எண்ணம் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்தது. தேவைப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறோமே தவிர, குர்ஆன் என்ன சொல்லுகிறது? குர்ஆனுடைய படிப்பினைகள் என்ன? இது நேர்வழிகாட்டி என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, 2 கயிறுகளை பிடித்துக் கொடுங்கள் என்று ஹஜ்ஜோட உரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. ஆனால் நம்ம ஹதீஸோட விஷயங்களை எடுத்துக்கொள்கிறோம். குர்ஆனோட விஷயங்களை ஒரு கடந்து செல்கிறோமே, அதை தாண்டி கடந்து செல்கிறோமே, பரப்பளவுல மேலோட்டமா பார்த்துக்கொண்டு செல்கிறோமே என்ற ஒரு இதே இருந்ததே தவிர, ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் ஒரு விஷயம் அதற்கப்புறம் தான் உணர்ந்தேன். அப்பதான் எனக்கு ஒவ்வொரு விஷயமா தெரிய ஆரம்பிச்சது. எந்த அளவிற்கு நம்முடைய உள்ளம் இருந்தது, எந்த அளவிற்கு நாம் பின்தங்கி போயிருந்தோம், எந்த அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடு இருந்தன, எந்த அளவுக்கு நம்மளுடைய சிந்தனைகள் இருந்தன என்று அதுக்கப்புறம் தான் ஒரு அச்சம் எனக்கு ஏற்பட்டது. ஏன்னா, நான் அதுக்கப்புறமாக சிந்தித்த ஒரு காரணம், அதிகமாக நம் மனது கல்லாகி விட்டதோ! நம்ம மனது இறுகிவிட்டதோ! நம் மனதை அச்சம் ஊட்டுவது என்ன இருக்கு? அச்சம் ஊட்ட மாட்டேங்குதோ! நம் மனது உருக மாட்டேங்குதோ! நம்மளுக்கு ஏன் அழுகை வரமாட்டேங்குது என்றெல்லாம் பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தன. அதனால தான் இந்த வகுப்பு 8வது வகுப்புல ஆரம்பத்தில இந்த பெண்மணியோட பேசின நேரத்தில எனக்கு கொஞ்சம் கண் கலங்கிரும். எனக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னா, அது இன்னும் சிந்தனை வந்துகிட்டே இருக்கு. நம்ம இந்த அளவிற்கு தவறுகள் செய்றோம். இந்த அளவுக்கு நம் மனம் இறுகி விட்டன. நம்ம ஏன் நம்ம கல் நெஞ்சுக்காரங்களா இருக்கோம் என்று நம்ம அ அத சிந்திச்சு பயப்படுறப்போ மிகப்பெரிய வருத்தம். அதனால தான் இந்த மூமியினுடைய பண்புகள், மூமியினுடைய தன்மைகள், மூமின் என்றால் என்ன என்ற ஒரு சிந்திக்க போம்போது பல விஷயங்கள் தென்பட்டன. உஸ்தாத் சொன்னாங்க 5:57ல நம்பிக்கை கொண்டோரே உங்களின் முன் வேதம் கொடுக்கப்பட்டோரின் ஏக இறைவனை மறுப்போரிலும் உங்கள் மார்க்கத்தை கேலியாகவும் விளையாட்டாகவும் ஆக்கிக் கொண்டோரையும் உற்ற நண்பராகக் கொள்ளாதீர்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? உண்மையாவே இந்த விஷயத்துல என்ன புரியுது அப்படின்னா, பொதுவாக ஈமான் பலப்பட வேண்டும். நம் மூமின்களாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உண்மையாகவே நான் இத மிக வருத்தத்தோட சொல்றேன். எனக்கு என்னோட அருகில் என்னுடைய பழகக்கூடிய நபர்கள் முஸ்லீமாக ஒரு நபரும் இல்லை. தொலைபேசியில் முஸ்லீம் நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் தினசரியும் தொலைபேசியில் பேச முடியவில்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க வேலைகள் வேலைகள்ல மிக முக்கியமான ஒரு கட்டத்தில இருந்து கொண்டிருப்பாங்க. அந்த நேரத்தில நம்ம ஃபோன் அடிச்சு டிஸ்டர்ப்லாம் பண்ண முடியாது. ஆனா என்னிடத்தில இருக்கவங்கலாம் முழுக்க முழுக்க ஒரு காஃபிரான நண்பர்கள் தான். அவங்கள்ட்ட இருக்க போம்போதெல்லாம் சில நேரங்கள் தொழுகை தாமதப்படுத்தி தொழுவதும், இந்த மாரிலாம் நடந்து கொண்டிருந்தன. அப்போ நண்பர் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன செய்தார்களோ அதை தொடர்ந்து அப்படியே பயணித்துக் கொண்டிருந்தோமே தவிர, தொழுகையை விடாமல் தொழுகை தொழுது கொண்டிருந்தோம். ஆனால் தாமதமாக தொழுது கொண்டிருந்தோம். ஆனால் இந்த வசனத்துக்கு அப்புறம் தான் தெரியுது, ஏன் அல்லாஹ் உற்ற ஒரு எதிரி இஸ்லாத்துடைய எதிரியா இருக்கிறவனை நண்பராக்கிக் கொள்ளாதீர்கள் என்று இதிலிருந்து புரியுது. ஏன்னா, ஒரு இஸ்லாமிய சொந்தங்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் நம்ம அருகில் இருந்தால், அவர்களுடைய பழகினால், நிச்சயமாக அவருடைய நாமும் தொழுவோம். அவர் தவறான காரியங்கள் செய்ய மாட்டார். நாமும் தவறான காரியங்கள் செய்ய துணை போக மாட்டோம். ஒரு வேளை
செய்ய அவர் நேரிட்டாலும் நாம் தடுத்துவிடுவோம். காரணம் என்று சொன்னால், அவருக்கும் இஸ்லாத்தை பற்றி தெரியும். நம்மளுக்கும் இஸ்லாத்தை பற்றி தெரியும். இன்னும் சொல்லப்போனால் சில விஷயங்களை அவரும் தெரிந்து கொள்வார், நாமும் தெரிந்து கொள்வோம். அப்போ பரஸ்பரம் இந்த இஸ்லாத்துடைய விஷயங்களை நாம் அதிகமாக பகிர்ந்து கொண்டு, அதிகமாக நம்மளுடைய ஈமானை பலப்படுத்திக் கொண்டு, மூமினாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்ற விஷயம் எனக்கு புரிந்தது. மூமின்கள் ஆகிட்டாலே, அல்லாஹ்வுடைய பயம் நம்மளுக்கு இருந்துட்டாலே, எந்த ஒரு அச்சமும் இல்லை. அல்லாஹ் அது வாக்குறுதி குடுக்குறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் வாக்குறுதி குடுக்குறான்னா, எல்லாமே நம்ம மேலோட்டமா இதுக்கு முன்னாடி நான் கடந்து போயிட்டேன்னு சொன்னேன்ல, அதுக்கு உதாரணம் இந்த ஒரு வசனம் தான். 5:57 சொன்ன ஒரு வசனம் தான். ஏன்னா, நம்பிக்கை கொண்டோரே, உங்கள் முன் வேதம் கொடுக்கப்பட்டோரையும் ஏவுகிறவனை மறுப்போரிலும் உங்கள் மார்க்கத்தில் கேலி செய்வோரும் விளையாட்டாகவும் ஆக்கிக் கொண்டோரையும் உங்கள் நண்பராக ஆக்கிக் கொள்ளாதீங்கன்னு சொன்னாங்கல்ல. இந்த விஷயத்தை தான் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், என்னோட ஒப்பீடு பார்த்தேன். உண்மையாகவே என்னோட ஒப்பீடு பார்த்து, என்னோட நண்பர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்களே, இப்படிலாம் இருக்காங்களே, அவங்களோட நானும் இப்படி இருந்தேனே, இப்படி இருக்கிறதுனால தான் எனக்கு இன்னும் ஈமான் அதே அளவில் அதே தரத்தில் இருந்துருச்சா, ஈமான் அதிகப்படுத்த முடியல, மூமினுடைய பண்புகளை அதிகப்படுத்த முடியல என்ற ஒரு சிந்தனை என்னிடத்தில் வரப்பட்டது. ஏன்னா நானும் நண்பர்கள் நிறைய பேரை வச்சிருந்தாலும் எல்லாருமே மற்ற மத சகோதரர்கள். அவர்களை வைத்து நாம் இஸ்லாத்துடைய நற்காரியங்கள் செய்தால் அவர்களுக்கு அது தெரியவும் இல்லை. அவர்களுக்கு தெரியப்படுத்தினாலும் அவருக்கு புரிவதும் இல்லை. அதை தாண்டி என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஷைத்தானோட வழிகள் அதிகமாக நாம் சென்று கொண்டிருந்தோமே என்ற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொண்டேன். அதுக்கு அடுத்தபடியாக தான் அல்லாஹ் சொல்கிறான். உஸ்தாத் சொன்ன விஷயம் தான் 10:62, 63 கவனத்தில் கொள்க, அல்லாஹ்விற்கு நேசத்துக்குரியவர்கள் எந்த பயமும் இல்லை. அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் இறைவனை நம்புவார்கள். அவனை அஞ்சுவோராக இருப்பார்கள். உண்மையாகவே அல்லாஹ்வே உண்மையாகவே இங்கே சொல்கிறான். எந்த அளவுக்கு சொல்கிறான்னா, அல்லாஹ்வை நேசிக்கிறவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான். உண்மையாகவே அல்லாஹ் இந்த அளவுக்கு வாக்குறுதி கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால், உண்மையாக அல்லாஹ்வை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளை அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலுள்ள பாசத்தை ஒரே ஒரு சதவீதம் நாம் தாய்க்கு கொடுத்துருக்கேன் என்று சொல்கிறோம். அந்த தாயோட பாசத்தை நம்மளால் யார்கிட்டையும் கிடைக்காத ஒரு பாசம் தாயிட்ட கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாம் ஓடி ஓடி தாயிட்ட போய் நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்கிறோம். அரவணைப்பு தேடுறோம். தாயிட்ட தாயோடைய மடியில் படுத்து தூங்குகிறோம். அவருடைய அரவணைப்பில் நம்ம வாழ்ந்து வருகிறோம். அந்த பாசத்தை நம்ம தூரமாக்கிட்டோம்னு சொன்னால் எந்த அளவுக்கு வருத்தப்படுகிறோம். எந்த மனைவியிட்டையோ அல்லது தகப்பனோ அல்லது மற்ற உறவினர் யார்கிட்டையும் அந்த பாசம் கிடைக்காது தாயிட்ட கிடைத்த அளவிற்கு. ஆனால் அது தந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனிடத்தில் இருக்கக்கூடிய 79 மடங்கு அந்த பாசம் நம் மீது பொழிகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வை நேசிப்பதற்கு, அல்லாஹ்வை நேசிப்பவர்களுக்கும் அல்லாஹ் அஞ்சுவோருக்கும் எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு சொன்னால், எந்த அளவிற்கு நாம் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வோட அந்த பாசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வை ஒரு ஜானின் அளவிற்கு நாம் நேசித்தால், ஜான் அளவுக்கு நாம் சென்றால் அல்லாஹ் அளவிற்கு வருகிறான். ஒரு அடி எடுத்து வைத்தால் 10 அடி வைக்கிறான் அப்படின்னு சொன்னான். இப்போ அல்லாஹ் பக்கம் நெருங்கினால் அல்லாஹ் அதிகமாக நம்ம இடத்தில் நெருங்கினான். அல்லாஹ்வை நம்ம எந்த அளவுக்கு சிந்தனையை நம் மனதில் வைத்திருக்கிறோமோ, அல்லாஹ் அதே அளவுக்கு நம்ம மீது அந்த சிந்தனையை வைத்திருக்கேன் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ நிச்சயமாக நம்ம அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்புகிறோம் என்ற ஒரு சிந்தனை வருகிறது. உண்மையாகவே மூமினாக நம்ம அல்லாஹ் பயப்படுறோமா, அல்லாஹ்வை சிந்திக்கிறோமா, அல்லாஹ்வை நேசிக்கிறோமா, எது நடந்தாலும் அல்லாஹ்வை நம்ம உண்மையிலே பயப்படுறோமா, ஈமானுடைய அந்த 6 தூண்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவில் 177வது வசனத்தில் சொல்லி காமிக்கிறானே, எந்த அளவிற்கு நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள், மறுமை நாளை பயப்படுங்கள், அதே போல் அல்லாஹ் விதியை நம்புங்கள், மறுமை நாள் நம்புங்கள், வேதத்தை நம்புங்கள், நபிமார்களை நம்புங்கள், மலக்குமார்களை நம்புங்கள் என்று ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுவார்கள். அதில் முதல்ல சொல்லப்படுற விஷயம் அல்லாஹ் நம்புங்கள். அல்லாஹ் நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி நம்ப வேண்டும்? அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். எப்படி மனிதனை மனிதனை எந்த அளவுக்கு பார்க்கிறான் அந்த அளவுக்கு இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த உலகத்தையும் பார்க்கக்கூடியவன், ஒட்டுமொத்த மறைவான விஷயத்தையும் பார்க்கக்கூடியவன் என்ற ஒரு விஷயத்தை நம் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். நம் உள்ளத்தில் விஷயத்தை அறியக்கூடியவன், நம்முடைய உறுப்புகளோட விஷயத்தை அறியக்கூடிய அனைத்தும் அறியக்கூடியவன், அனைத்தையும் அறிந்து கொண்டு பார்க்கக்கூடியவன் அவனுடைய பார்வை என்பது
வரையறப்பட்டது. அந்த பாறைய பற்றி எந்த ஒரு வரைவுமே நம்ம வைக்க முடியாது. எல்லாத்தையும் பார்க்க முடியும். எல்லாம் நீங்கள் ஒரு குண்டூசி எடுத்து அந்த நுனி எந்த அளவிற்கு இருக்கிறது, எந்த சென்டிமீட்டருக்கு அளவு இருக்கிறது நம்மளால அளக்க முடியாது. அந்த ஹோ ஹோல் வந்து அந்த அந்த குண்டூசில இருக்கக்கூடிய அந்த ஹோல் வந்து அ எந்த அளவிற்கு சைஸ்ல இருக்குதுன்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் அதக்கூட தெளிவா நம்ம பார்க்கவும் முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் அதை விட நுணுக்கமாக இருக்கக்கூடிய சின்ன ஓட்டைகள் கூட மைக்ரோஸ்கோப்ல பார்க்கக்கூடிய ஓட்டைகள் கூட அல்லாஹ் தெளிவா பார்ப்பான். அப்போ அல்லாஹ் நம்மளை தவறு செய்யக்கூடிய விஷயத்தை பார்க்கிறான். மனதில வந்து பிறரை பற்றி குறையாக நினைக்கிறதோ, பிறர் பற்றி பொறாமை கொள்வதோ, பிறரை பற்றி அவதூறா பிறரை பற்றி தவறாக கண்ணோட்டத்தை பார்ப்பது என்று எல்லாத்தையும் மனதில் உள்ளதையும் அறிகிறான். வெளிப்படையான தவறுகளை அறிகிறான். இது எல்லாத்தையும் செய்துவிட்டாலும் அல்லாஹ் தவறு செய்துவிட்டாலும் மன்னிக்கிறேன் என்று சொல்கிறான். ஆனால் அந்த தவறை செய்ததுக்கப்புறம் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருந்தானே, தவறு செய்துவிட்டேன் என்று அந்த அச்சம் வந்து அல்லாஹ்வை நாடி அவன் திரும்பி சென்று அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கேட்டால் அது ஒன்று மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஏன்னா அந்த அச்சம் மனிதன் தவறு செய்யக்கூடாது. அல்லாஹ் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் நம்மளை அப்படிதான் நம்ம அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை அப்படிதான் படைத்திருக்கிறான். ஆனால் அந்த தவறை செய்ததுக்கப்புறம் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நம்மளை ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு மில்லியன் செகண்ட்லயும் நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறான். நாம் செய்த தவறு இரவோ, பகலோ, நாம் செய்த விஷயங்கள் நம்ம நடுராத்திரியோ எதுவா இருந்தாலும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான். இது தவறு நல்ல இடத்துல பாவமன்னிக்க அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்ற அச்சம் வந்துவிட்டாலே நம் மூமின்கள் ஆகிவிட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அல்லாஹ்வை நம்பிவிட்டாலே போதும், அனைத்து நம்ம வந்து என்ன செய்யணும், சீராகிவிடும். வெறுமனே அல்லாஹ் நம்பிட்டோம் என்று சொல்வதை விட, அந்த நம்பினோம் என்ற ஒரு சொல் செயலில் இருக்க வேண்டும் என்று தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா, அல்லாஹ்வை நம்பிட்டேன். அல்லாஹ் வந்து நான் வந்து அல்லாஹ்க்காக தொழுகிறேன் அப்படின்னு சொல்றோமே, இது என்னுடைய கண்ணோட்டத்தில் இதுக்கு முன்பதாக இருந்த கண்ணோட்டம் வேறு. இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய கண்ணோட்டம், நாம் தவறே செய்திருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும். சில விஷயங்களை பேசும்போது அல்லாஹ்வுக்கு பயந்து பேச வேண்டும். ஏன்னா பெரும்பாலுமான தவறுகள் செய்யக்கூடிய விஷயங்கள் எங்கன்னா, ஷைத்தான் வந்து நாடி நரம்பிலையும் நம்முடைய இரத்த நாளங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறான். தவறுகள் செய்துவிடும் சில நேரங்கள் மனோ இச்சையின் அடிப்படையில். ஆனால் அந்த மனோ இச்சை செய்துவிட்டு அடுத்த நொடி அல்லாஹ்வை நினைத்து பாவனை கேட்கிறோம் இல்லையா, அதுதான் இரையச்சம். ஆனால் அந்த தவறை செய்ததற்கு நம் மனதில் அதிகம் வருந்த வேண்டும். இதுதான் இரையச்சம். அப்படிதான் நான் பார்க்கப்படுகிறது. செயலில் வந்து அல்லாஹ்வுடைய அந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டு முன்னிலை வைத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய செயல் அதிகமாக மாற்றத்தை காண்போம். நானே நிறைய விஷயத்த வந்து நிறைய இடங்கள்ல பார்த்துருந்தேன். உலகம் வேகமா ஓடுது. நம்மளும் வேகமா அதுக்கு தொடர்ந்து ஓடுறோமே. எதுக்காக தொடர்ந்து ஓடணும்? அதே 3 வேளை சாப்பாடு, அதே 5 வேளை தொழுகை. வேறு எதுக்காக நம்ம ஓட வேண்டும்? கடனை அடைக்க வேண்டும். அந்த கடனை அடைப்பதற்கு என்ன வழிகள் இருக்குதோ, அந்த வழிகள் செய்ய வேண்டும். குடும்பங்களோட நேரத்தை செலவழிக்க வேண்டும். இதெல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த உலகத்தை வரப்பட்ட காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் வணங்குவதற்கு. அல்லாஹ் வணங்குவதற்கு வரப்பட்டிருந்தோம்னு சொன்னால், இந்த உலகம் என்பது ஒரு அற்ப ஒரு உலகம். இந்த அற்பமான அந்த உலகத்தில் துணைவராக மனைவி, குடும்பங்களாக குழந்தைகள், இதெல்லாம் தற்காலிகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன இருக்கோ அதை செய்துவிட வேண்டும். அதேபோல நாம் நம்மளுடைய தேவைகளுக்கு என்ன இருக்கிறதோ அதை செய்து கொள்ள வேண்டும். நம்மளுக்கு தேவையான உணவுகளையும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை தாண்டி நம்மளுக்கு என்ன வேணும் என்று சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால், 10 அடுக்கு மாடி வீடுகளோ அல்லது 10 கார்களோ எதுவுமே நம்மளுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது. இந்த உலகத்தில் வேண்டால் ஒரு பெரிய ஒரு செல்வந்தன் என்று சொல்லப்படுமே தவிர, வேறு எதற்கும் பயனளிக்காது. இதையெல்லாம் செய்துவிட்டு என்ன ஒரு நன்மை காணும் என்று சொன்னால் ஒன்றுமே இருக்காது. ஏனென்று சொன்னால், ஒரு காலம் மரணிக்கப் போகிறோம். அந்த மரணத்துக்கு அப்புறம் இது எதுவுமே வந்து என்ன செய்ய போறதில்லை, ஒன்னுத்துக்கும் பயனளிக்க போறதில்லை. ஆனால் இந்த ஓட்டத்தை அதிலே காண்பதை விட
நம்மளால் முடிந்த அளவிற்கு வருமானத்தை ஈட்டிக்கொண்டு, நம் குடும்பத்தை பார்த்துக்கொண்டு, நம்ம குடும்பத்தோட நேரத்தை செலவழித்துக் கொண்டு, அல்லாஹ்வை நினைவு கொண்டு, அதிகமாக அல்லாஹ் பக்கம் திரும்பி, அல்லாஹ்வை பயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம்னு சொன்னால், அந்த நன்மை மறுமையில் பயன் தரும் என்ற ஒரு சிந்தனை என்னிடத்தில் வந்தது. ஈமான் என்ற 6 தூண்கள், 6 விஷயங்கள் சொல்லப்படுகிறதில், முதலில் அல்லாஹ்வை நம்ப வேண்டும் ஒரு விஷயமே மிகப்பெரிய விஷயம். மற்ற 5 விஷயங்களை நீங்கள் அந்த அளவுக்கு நீங்க போய்விட்டாலும், முதல்ல நம்மளுக்கு வரப்பட்ட அந்த அல்லாஹ்வை நம்ப வேண்டும். மத்த 5 விஷயம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனா, இந்த 5 விஷயத்தில் போவதற்கு முன்னாடி அல்லாஹை நம்ப வேண்டும் என்று சொன்னால், எப்படி நம்புவது? நம்ப வேண்டும் விதத்தில் நம்ப வேண்டும். நம்ப வேண்டிய விதத்தில் பயப்பட வேண்டிய விதத்தில் பயப்பட வேண்டும். நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப வேண்டும் என்று சொல்றாங்களே, அது எப்படி நம்ப வேண்டிய விதத்தில் நம்புறது? எப்படி பயப்படும் விஷயத்துல பயப்படுற விதத்தில் பயப்படுவது? எப்படி? இப்போ உதாரணமாக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வகுப்புல 10ஆவது வகுப்பு படிக்கிறோம். தவறு செஞ்சுட்டோம். வகுப்பு ஆசிரியர் நம்மள வந்து கண்டிக்கிறாங்க. அவர பார்த்தா நமக்கு பயம் வருது. லீவ் போடுவோன்னு சொன்னா கூட அவருக்கு லீவு தரமாட்டாரு. அவர பார்த்தாலும் ஒரு நடுங்குறோம். பயம் ஏற்படுது. அல்லது குடும்பத்தில தகப்பன பார்த்தா பயம் ஏற்படுது. கண்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயம் ஏற்படுது. ஒரு தவறை செய்வதற்கு பயம். அவங்க முன்னாடி ஏதாவது பேசுவதற்கோ, நிக்கிறதுக்கோ கூட சில பேர் பயப்படுவாங்க. அப்போ அந்த பயம், அது நேரிலே வந்து அவங்க தண்டிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பயம் நம்மள்ட்ட இருக்கு. ஆனால் அதைவிட பன்மடங்கு அல்லாஹ் தண்டிப்பானே என்ற ஒரு பயம் நம்மிடத்தில் ஏன் இருக்கவில்லை? காரணம் என்று சொன்னால், நம்ப வேண்டிய விதத்தில் நம்பவில்லை. அல்லாஹ் நம்மள தண்டிப்பான். அல்லாஹ் நம்மள வந்து இவ்வளோ அந்த அளவுக்கு இந்த தவறு செய்துவிட்டேன்னு சொன்னால், இப்படியெல்லாம் தண்டனை குடுப்பான். இப்படிலாம் நரகத்தில போடுவான். பொய் சொன்னா இப்படிலாம் செய்வான். அப்படின்ற ஒரு பயம், அந்த அச்சம், அந்த உணர்வு நம்மிடத்தில் இருக்கவில்லை. இதுதான் நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப வேண்டும். பயப்படும் விதத்தில் பயப்பட வேண்டும்னு சொல்றாங்க. இந்த பயம் நம்மள்ட்ட இருந்தாலே போதுமானது. நம்ம மொத்தவனுடைய வாழ்க்கை சீராகிவிடும். ஏன்னு சொன்னா, நம்ம மூமின்கள் ஆக வேண்டும் என்று சொன்னாலே, அல்லாஹ்வுடைய அச்சம், அந்த பயம் இருந்தாலே போதும் மூமினாக ஆகிக்கொண்டே வருவோம். யார் ஒருவரும் வகுப்பு கேட்டுட்டோம், ஒரு வகுப்பிலே நம்ம மூமின் ஆயிட்டேன்னு யாரும் சொன்னாலும், அது உண்மையிலே பொய். ஏன்னா, மூமினா ஆக வேண்டும் என்று சொன்னால், ஒரே நாள் ஆகவே முடியாது. அது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷம் சிந்திச்சு செயல்பாட்டிலும் கொண்டு வந்தால் மட்டும்தான், சில காலங்கள் பயணித்தால் மட்டும்தான் மூமின்கள் ஆக முடியும். எப்படி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நியத்தை வைத்து, அதுக்குரிய பிளானை தயாரிச்சு, இப்போ வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வீடு முழுமையடைஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, எப்படி வீடு முழுமையடையும்? நான் வீடு கட்டிட்டேன்னு சொல்ல முடியுமா? ஒரு வீட கட்டணும்னு நினைக்கிறாரு. பிளான் வச்சிருக்காரு. நான் வீட கட்டிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன்? அந்த பிளானை, அந்த வரையறை, அதை நீங்க கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? வீடு ஒரு குறுகிய காலத்துக்கு அப்புறம் வீடாக தோற்றமளிக்கும். ஒரு வீட கட்ட வேண்டும்னு நினைக்கிறீங்க. ஒரு 9 பில்லர்ல நீங்க வீட கட்டணும். அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து முதலில் பிளான் வரையணும். அத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முதல்ல நிலத்தில போய் என்ன செய்யணும்? நீங்க குழிய தோண்டணும். அதுக்கப்புறமா அளவு எடுக்கணும். அளவு எடுத்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு குழிய 9 தூண்களுக்கும் 9 குழிய தோண்டணும். இது போன்ற விஷயங்கள் அடிமட்டத்திலேருந்து செஞ்சுக்கிட்டே வந்தா தான், ஒரு குறுகிய மாதங்கள், ஒரு 6 மாதங்களோ, 8 மாதங்களோ, 1 வருஷ காலமோ, அதை முழுமைப்படுத்தி காமிக்கிறதுக்கு 1 வருஷ காலம் பிடிக்கும். அப்பதான் நான் வீடு கட்டியிருக்கேன் என்று சொல்லப்படும். வெறுமனே தாளில் பிளான வர வச்சுட்டு, ஏன்னா பிளான் வரையறது 1 மணி நேரம். அந்த பிளான் வச்சு நான் வீடு கட்டிட்டேன்னு சொன்னா, யாராவது என்ன சொல்லுவாய்ங்க? நான் முட்டாளாடா எவனாலும் பிளான வருவான். அதுக்குன்னு வீடு கட்டிட்டேன்னு சொல்லுவாங்களா? அப்படின்னு எப்படி சிரிப்பார்களோ, மூமின் என்ற ஒரு விஷயம் என்பது வெறுமனே நான் மூமின் ஆயிட்டேன் என்று சொல்லவே முடியாது. மூமின் ஆவது வந்து அவ்வளவு எளிதும் அல்ல. ஒவ்வொரு விஷயத்திலும் முதலில் தொழுகையில் நாம் கவனத்தில் செலுத்தி உயிருள்ள தொழுகையாக மாற்ற வேண்டும். 2வது நம்முடைய பேச்சுக்களில் குறைத்துக் கொள்ள வேண்டும். பேசினால் நல்லதையே பேச வேண்டும். இல்லை என்று சொன்னால் மௌனமாக இருக்க வேண்டும். 3வதில் நம்முடைய செயல்களில் அழகான செயலாக இருக்க வேண்டும். வீணான செயலாக இருக்கவே கூடாது. வெறுமனே வீணான செயல்களை செய்துவிட்டு, என்னுடைய செயல்கள் இப்படி இருந்தன அப்படி இருந்தன சொல்லி காட்டுவதற்கு எதுக்கும் இருக்கக்கூடாது. அழகான செயலாக இருக்க வேண்டும். 4வது நம்மளுடைய உள்ளம் அல்லாஹ்வை பயப்படுவது. எந்த செயல் செய்தாலும் இதை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். இதை வைத்து அல்லாஹ் நம்மள வந்து தண்டித்துருவான் என்ற ஒரு அச்சம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும்? படிப்படியாக ஒவ்வொரு படியும் ஏறி 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 நம்
அந்த சொர்க்கத்துடைய வாசல், அந்த மூமினுடைய வாசல்களை நம்ம என்ன செய்யும்? அந்த ருசியை அடைய முடியும். இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு எல்லாருக்கும் அந்த ஒரு பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.